டாக்டர்ஸ் நேரம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்தியால திருமணமாகக்கூடிய தம்பதியினர்ல 100 தம்பதியினர்ல 20 தம்பதியினருக்கு குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 15 to 20% ஆஃப் இந்தியன் கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஆண்கள் 50% குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்கிறாங்க, பெண்களும் 50% குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்காங்க. நிறைய சமயங்களில் எல்லாமே நார்மலாக இருந்தாலும் கூட குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களையும் நம்ம பார்க்குறோம். 1990 நடந்த ஆராய்ச்சியில் குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இன்னைக்கு, அதாவது 2021 நடந்த அந்த ஆராய்ச்சிக்கும் கிட்டத்தட்ட பெண்களில் 84% வந்து இன்ஃபர்டிலிட்டி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ முன்னாடி அதாவது 2 பெண்களில் 1 பெண்ணுக்கு இன்னைக்கு வந்து குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனை முன்னை விட இப்போ வந்து அதிகமாக இருக்குது. அது போல் ஆண்கள்லையுமே 1990, அதாவது 1990 கம்பேர் பண்ணும்போது இந்த 2021 74% ஆண்களில் குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஏன் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது? ஃபஸ்ட்டு ரீசனாக நம்ம பார்க்குறது இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அதே மாதிரி மன அழுத்தம் இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை. இது இல்லாமல் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் சேர்க்கப்பட்ட உணவுகள் வந்து நம்ம இன்றைக்கி சாப்பிட்றோம். நம்மளுடைய காற்றுலையுமே நிறைய மாசுக்கள் வந்து இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்லப்படுது மைக்ரோ பிளாஸ்டிக். நம்ம சாப்பிடக்கூடிய நிறைய பொருட்களையும் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுலையுமே இந்த பிளாஸ்டிக்கோட தன்மை வந்து இருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் பிளாஸ்டிக்ஸ் வந்து போய் அது தண்ணியில் வந்து கலந்து கடல் தண்ணியில் அதை சாப்பிடக்கூடிய மீன் வகைகள், அந்த மீன்கள் மூலமாகவும் நமக்கு வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து பரவுது. ஸோ இன்னும் இதய அடைப்பு இருக்கக்கூடிய நபர்களில் அந்த இதய அடைப்புக்கு காரணமான கொழுப்பை வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அதில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து இருக்குது. இன்னும் ஆண்களுடைய விந்தணுவை வந்து பரிசோதனை பண்ணும்போது அதுலேயும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சூழ்நிலையில் நடந்த மாற்றங்களும் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளையும் உணவு முறைகளையும் நடந்த மாற்றமும் குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ நிறைய ஐயுஐ பண்ணுறாங்க, ஐவிஎஃப் சார்ந்த விஷயங்களும் வந்து பண்ணியும் கூட குழந்தையின்மை வந்து இருக்குது. அப்படிங்கும்போது இயற்கையான முறையில் எப்படி கருத்தரிக்கலாம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தையின்மைக்கு 4 முக்கியமான காரணங்கள் வந்து இருக்குது. முதல் விஷயம், கருமுட்டை ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளாலையும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது செல்கள் வந்து சீக்கிரமாக முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடும். அந்த நிலைகளில் ஆரோக்கியமான கருமுட்டை வந்து உருவாகாது. 2வது விஷயம், அந்த கருமுட்டை ஆரோக்கியமாக இருந்தாலும் கருத்தரிக்கிறதுக்கு ஏதுவாக கர்ப்பப்பை வந்து ரெடியாக இருக்காது. ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படி இருந்தது அப்படின்னா கருத்தரிக்கிறதுல சிரமம் இருக்குது. 3வது விஷயம், ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள். தைராய்டு பிரச்சனை வந்து இருக்கிறது, எல்ஹெச் ஹார்மோன், எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனில் வந்து மாற்றங்கள் வந்து இருக்கிறது, பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகளால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து உருவாகிறது, ஏஎம்ஹெச்சோட அளவு வந்து கம்மியாகிறது. இந்த மாதிரி ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளாலையும் கருத்தரிக்கிறதுல பிரச்சனை வந்து பெண்களுக்கு இருக்குது. முக்கியமான 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருக்குழாய் அடைப்பு. சின்ன வயசில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து இருந்தாலோ, இல்லை ஒரு டிபி இன்ஃபெக்ஷன் வந்து இருந்தது அப்படின்னாலோ, இந்தியாவில் டிபி இன்ஃபெக்ஷன் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இதனால் கருக்குழாய் அடைப்பு வந்து உண்டாகுது. சாதாரண சிறுநீர் தொற்று தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய கர்ப்பப்பை வரைக்கும் போய் கருக்குழாயில் அடைப்பு உண்டாக்குறதுக்கான ஒரு இன்ஃபெக்ஷனை உருவாக்கிடும். ஸோ கருக்குழாய் அடைப்பும் கருத்தரிக்கிறதுல முக்கியமான பிரச்சனையை வந்து உருவாக்குது. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பிரச்சனை இருக்குது. அதே போல் ஆண்களையும் இதே போல் 4 பிரச்சனை இருக்குது. முதல் விஷயம், அவங்களுடைய விந்தணுக்களுடைய எண்ணிக்கையில் வந்து குறைபாடு இருக்கிறது. நிறைய ஆண்களில் இன்றைக்கி நம்ம அந்த ஆண்களோட விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு வந்து நம்ம பார்க்குறோம். 2வது பிரச்சனை என்னென்னா, அந்த விந்தணுக்களுடைய உருவ அமைப்பில் வந்து பாதிப்பு இருக்கிறது. இதுவும் மன அழுத்தத்தினாலையும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்னாலையும் உருவாகிறது. ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இல்லை தொடர்ந்து ஃபாஸ்ட் ஃபுட் வந்து எடுத்துக்கிறது, இதனால் வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை உருவாகலாம்.
3வது விஷயம் இந்த விந்தணுக்களுடைய அசைவுத்தன்மையில வந்து பாதிப்பு உண்டாகிறது. ஸோ அந்த அசைவுத்தன்மை கரெக்ட்டா இருந்தா தான் கருத்தரிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். 4வது முக்கியமான பிரச்சனை செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைல். உட்கார்ந்தபடியே வேலை செய்யறது. அதே மாதிரி உடல் உழைப்பு இல்லாததுனால உடல் எடை அதிகமாகி, அவங்க உடம்புல கொழுப்பு செல்கள்லேருந்து வரக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி கெமிக்கல்ஸ் இதனாலேயும் அவங்க உடம்புல வந்து நெறைய இன்ஃப்ளமேஷன் உருவாகி கருத்தரிக்கிறதுல சிரமம் இருக்கு. இது இல்லாம ஆண், பெண் இருவருக்குமே எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல் டாக்டர். ஆனாலும் கருத்தரிக்கல அப்படிங்கிற ஒரு கேட்டகரியும் நம்ம நெறைய பேர்கிட்ட வந்து பார்க்குறோம். ஸோ ஆரோக்கியமான முறையில இயற்கையிலே கருத்தரிக்கணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. முதல் விஷயம் டீடாக்ஸ வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மென்ட்லயும் நெறைய பொல்யூஷன் இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லயுமே வந்து நெறைய எண்டோகிரைன்ஸ வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எண்டோகிரைன் டிஸ்டர்ப்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு. ஸோ நம்ம உடம்ப ஒரு முறை டீடாக்ஸ் பண்ணும்போது, உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக் கொள்ளும். ஸோ நம்மளுடைய கிட்னீஸோ, கல்லீரலோ இது எல்லாமே டீடாக்ஸ பண்ணுது. ஆனால் நம்மளுடைய உணவுகளாலயும், மன அழுத்தத்தினாலயும் அதுக்கு இன்னும் நெறைய ப்ரெஷர வந்து நம்ம குடுக்குறோம். ஸோ அந்த டீடாக்ஸ நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் கழிவு நீக்க முறைகள். ஸோ இத நம்ம பண்ணும் பொழுது, உடல்ல அந்த அசாதாரண ஒரு நிலை. ஸோ எப்பவுமே உடம்புல கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படின்னா, இதயம், நுரையீரல், கல்லீரல், அதாவது நம்மளுடைய சிறுநீரகங்கள் இந்த மாதிரி ராஜ உறுப்புகளுக்கு தான் அதிகமான அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இனப்பெருக்க மண்டலத்துக்கான ரத்த ஓட்டமும் சரியா இருக்காது. அதற்கான ஒரு ஆக்ஸிஜன் சப்ளை கூட வந்து கரெக்ட்டா இருக்காது. ஸோ அப்ப நம்ம டீடாக்ஸ் பண்ணும் பொழுது உடம்பு நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வந்து வரும். ஸோ அப்போ இனப்பெருக்க மண்டலத்துக்குமான ஒரு முக்கியத்துவம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது ஆண், பெண் இருவருமே வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த டீடாக்ஸ்ல அவங்க உடலோட தன்மைய பொறுத்து நிறைய வகைகள் வந்து இருக்கு. ஒரு பஞ்சகர்மா சிகிச்சை முறை எடுத்துட்டு, அதுக்கப்புறமா 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை. இல்ல ஒரு 3 நாட்கள் வந்து பஞ்சகர்மா சிகிச்சை எடுத்துட்டு, 1 நாள் மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸ் மெத்தட் இருக்கு. அதே மாரி டெய்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸ் வந்து இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில கர்ப்பப்பைக்கான டீடாக்ஸ் மெத்தட் இருக்கு. ஸோ இது நபர பொறுத்து மாறுபடும். ஸோ ஆண், பெண் இருவருமே முதல்ல ஃபாலோ பண்ண வேண்டியது டீடாக்ஸிஃபிகேஷன். 2வது விஷயம் உங்களுடைய உணவு முறைகள்ல கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரணும். நெறைய அந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து எடுத்துக்கிறது, ஆர்ட்டிஃபிஷியலா வந்து நம்ம பேக்டு ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, காய்கறி, கீரை, நட்ஸ் வகைகள், அதே மாரி வந்து அசைவத்தில மீன், அதே மாரி நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாம் நீங்க வந்து உணவுல நெறைய சேர்த்துக்கங்க. நெறைய இந்த கலர் சேர்க்கப்பட்ட உணவுகள், மசாலா பொருட்கள் இதெல்லாம் கடைகள்ல வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. ஸோ உணவு முறைகள்ல இந்த மாற்றத்த 2 பேருமே கொண்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு நெறைய பேரு பெண்கள் தான் அந்த சிகிச்சை முறைக்காக வர்றாங்க. ஆண்களும் 50% காரணம் அப்படின்னு சொல்றதே வந்து நெறைய பேர் வந்து ஒத்துக்கிறது இல்ல. ஸோ இந்த உணவு முறை மாற்றம்னு சொல்லும்போதே, பெண்கள் தான் வந்து அத ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. பட் ஆரோக்கியமான விந்தணுக்களும் இருந்தா தான் அந்த கருத்தரிக்கிறதுங்கிறது கரெக்ட்டா ஒரு ஃபுல் பிரெக்னன்சியா போயி ஒரு குழந்தையா மாறும். ஸோ அப்ப 2 பேருமே உணவு முறை மாற்றங்கள ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். 3வது காயக்கற்ப முறைகள வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன் டாக்டர் காயக்கற்பம் அப்படிங்கிறது வந்து சித்தர்கள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு கருத்தரிக்கிறதுக்கு ஏன் இந்த காயக்கற்பம் ரொம்ப அவசியமா இருக்கு அப்படின்னா, 30 வயது பெண்ணோட ஆணோட உடம்புல 50 வயதுக்கான மாற்றங்கள் வந்துருது. ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலை இன்னைக்கு அப்படி இருக்கு. ஸோ அப்போ அந்த வயதாகக்கூடிய தன்மைய நம்ம குறைக்கும் பொழுது தான் ஆரோக்கியமான கருமுட்டையும் விந்தணும் உருவாகுது. ரொம்ப ஈஸியான ஒரு காயக்கற்பம் என்ன அப்படின்னா, காலையில் இஞ்சி, கடும்புகள் சுக்கு, மாலையில் கடுக்காய். இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். சிலருக்கு வந்து நம்ம கரிசாலை சேர்ந்த ஒரு காயக்கற்பம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஒரு சிலர் கஃபம் சார்ந்த ஒரு உடலினரா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம திப்பிலி சேர்ந்த ஒரு காயக்கற்பம் வந்து கொடுப்போம். ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய செரிமான மண்டலத்தில பாதிப்பு இருக்கு, மனப்பதட்டம் வந்து இருக்கு அப்படின்னா, நொச்சி, சுக்கு சேர்ந்த ஒரு காயக்கற்ப முறைகள ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த மாரி நபர பொறுத்து இந்த காயக்கற்பம் வந்து மாறுபடும். எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, இஞ்சி அது கூட வந்து காலையில் இஞ்சி, கடும்புகள் சுக்கு, மாலையில் கடுக்காய். இந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். 4வது விஷயம்,
உடல் சூடு அதிகமா இருக்கிறதும் இன்றைக்கு கருத்தரிக்கிறதுல முக்கியமான பிரச்சனையா இருக்கு. ஏன்னா, இத பத்தி பெருசா எந்த டாக்டரும் வந்து சொல்ல மாட்டாங்க. பட் ஒவ்வொரு நபருமே உணர்வாங்க. டாக்டர் என் பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கு. இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு வரக்கூடிய நெறைய பேர் சொல்லக்கூடியது, என்னோட பாடியும் ஹீட்டு, என் ஒய்ஃபோட பாடியும் வந்து ஹீட்டா இருக்கும் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்ஃப்ளமேஷன உடம்புல வந்து கிரியேட் பண்ணும். இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால தான் உங்க உடம்போட ஹீட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நவீன மருத்துவம் வந்து ஒத்துக்குது. கிரானிக் இன்ஃப்ளமேஷன் தான் நெறைய நோய்களுக்கு முக்கியமான காரணம். ஸோ கிரானிக் இன்ஃப்ளமேஷன் உங்க பாடியில இருக்கு அப்படின்னா, பாடி ஹீட் அதிகமா வந்து இருக்கும். ஸோ அத நம்ம வந்து முறைப்படுத்துறதுக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கோங்க. வாரத்துல 2 நாள் பெண்களா இருந்தீங்க அப்படின்னா, செவ்வாய், வெள்ளி, ஆண்கள் புதன், சனி. இல்ல 2 நாள் என்னால முடியாது டாக்டர் அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து சனிக்கிழமை எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சு குளிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க பாடி ஹீட் கரெக்ட்டா மெயின்டெயின் ஆகும். இதுவும் கருத்தரிக்கிறதுக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. 5வதா சில வகையான மூலிகைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. பெண்களா இருந்தீங்க அப்படின்னா, இந்த கருமுட்டை ஆரோக்கியமா உருவாகுறதுக்கு சதாவரி மாதிரியான மூலிகை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாரி கர்ப்பப்பையோட அந்த திக்னஸ் கரெக்ட்டா வர்றதுக்கு அசோகப்பட்டை சேர்ந்த மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில மூலிகைகள நம்ம பயன்படுத்துறதன் மூலமாக ஆரோக்கியமான கருமுட்டை, அந்த கர்ப்பப்பையோட ஆரோக்கியத்தையும் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, மஞ்சள், மிளகு வந்து ஒரு அற்புதமான மருந்தாவும் இருக்கும், உணவாவும் இருக்கும். ஸோ இந்த மாரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்ல நோயோட தீவிரம் அதிகமா இருக்கு அப்படின்னா, ஒரு மருத்துவ ஆலோசனை வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறமா சில மருந்துகள ஃபாலோ பண்ணும் பொழுது, நமக்கு இந்த பிரச்சனைகளோட தீவிரம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே போல ஆண்களா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கையில, அதே அசைவுத்தன்மையில, அதே மாதிரி வந்து அ அந்த உருவ அமைப்புல பாதிப்பு இருக்கு அப்படின்னா, ஓரிதழ் தாமரை வந்து எடுத்துக்கலாம். பூனைக்காளி விதை சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். அமுக்குரா சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாரி நெறைய மூலிகைகள் வந்து மருந்துகளா நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ அத நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, கருத்தரிக்கிறது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயமா வந்து இருக்கும். 6வதா இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்றோம். அதாவது டீடாக்ஸ் ஃபாலோ பண்றோம். காயகற்ப முறைகள ஃபாலோ பண்றோம். உணவு முறைகள கரெக்ட்டா வந்து எடுத்துக்கிறோம். நான் சொன்ன இந்த மூலிகைகள்லாம் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட கண்டிப்பா ஏதாவது ஒரு உடற்பயிற்சி முறைகளையும் இல்ல வந்து நீங்க யோகா பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்பதான் உங்க உடம்புல தேவையில்லாத இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் உடம்ப விட்டு வெளியே போகும். உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறையும். நீங்க சிம்பிளா பண்ணலாம் அப்படின்னா, என்ன ஆசன பயிற்சிகள் பண்ணலாம்னா, சூரிய நமஸ்காரம் 2 பேருமே பண்ணலாம். நாடி சுத்தி பிராணாயாமம். இந்த 2 பயிற்சிகளும் எல்லாருமே வந்து பண்ணலாம். ஸோ இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது, சீக்கிரமா கன்சீவ் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 7வதா உங்களுடைய மனதும் இதற்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். நிறைய தம்பதியினர் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். டாக்டர் 5 வருஷமா குழந்தையின்மைக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ வரும்பொழுதே ஒரு பயத்தோட ஹாஸ்பிட்டல் பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு பயம் இருக்கு. பீரியட்ஸ் ஆன 2வது நாள் வந்து இந்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. 10வது நாள் வந்து இந்த ஸ்டடி வந்து பண்ணணும்னு சொல்றாங்க. கன்சீவ் ஆயிடுது. உடனே பதட்டமாகுது. ஏன்னா, அடுத்து நமக்கு ஒரு வேளை அபார்ட் ஆயிடுச்சுன்னா, அடுத்து திருப்பியும் இதே ப்ராசஸ் வந்து கன்டின்யூ ஆகணும். இந்த மாதிரி குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் மனதளவுல மிகப்பெரிய பாதிப்ப வந்து உண்டாக்குது. சமுதாயமும் அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடிய குடுக்குதுன்னு தான் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில வந்து ஆரோக்கியமான ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கான அந்த மனதளவுல இருக்கக்கூடிய சப்போர்ட் கம்ப்ளீட்டா வந்து அவங்களுக்கு குறைஞ்சு போயிடுது. ஸோ அப்ப அவங்களுக்கான ஒரு கவுன்சிலிங் வந்து குடுத்து, ஆரோக்கியமான தாம்பத்தியத்தினுடைய ஒரு வெளிப்பாடா தான் குழந்தை பேறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லும் பொழுதே நெறைய பேருக்கு நார்மலா கன்சீவ் ஆகுது. ஸோ 7வதா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே முக்கியம். மனதையும் நீங்க முறைப்படுத்தணும். ஸோ இந்த 7 விஷயங்கள ஃபாலோ பண்ணும் பொழுது, இயற்கையான முறையிலே கருத்தரிக்கிறது சாத்தியமான ஒரு விஷயம் தான். நெறைய பேர் டாக்டர் நான் 5 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நான் சொன்ன இந்த 7 மெத்தட்ஸ ஃபாலோ பண்ணும் பொழுது, இயற்கையான முறையிலே வந்து கருத்தரிச்சிருக்காங்க. ஸோ குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகள் இன்றைக்கு பூதாகாரமா மாறிட்டு இருக்கு. ஸோ நெறைய நவீன கருத்தரித்தல் மையம் வந்தாலும் கூட, அ அதனாலேயே நெறைய பேருக்கு வந்து
பிரச்சனைகள் வந்து உருவாகுது. சாதாரண ஒரு பிசிஓடி பிரச்சனை அவங்களுக்கு ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல மாத்துனாலே வந்து கன்சீவ் ஆயிருப்பாங்க. ஆனா அவங்க ஐவிஎஃப் வரைக்கும் போயும் கருத்தரிக்காத பெண்கள் எல்லாத்தையுமே 3 மாதம் அவங்களுடைய உணவு முறைகள மாத்தி, ஒரு இந்த டீடாக்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி, உடற்பயிற்சிய ஃபாலோ பண்ணும் பொழுதே நார்மலா கன்சீவ் ஆயிடுறாங்க. ஸோ இந்த குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைக்கு என்ன ஒரு அற்புதமான தீர்வு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இத சொல்லுங்க. இல்ல இந்த குழந்தையின்மை சார்ந்து உங்களுக்கு நெறைய கேள்விகள் இருக்கும். அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்க்கலாம்.